ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். அமித்ஷா என்ன சொன்னார்? நிதிஷ் ஏன் அப்படி பண்ணார்? பரபரப்பு வீடியோ. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. பாட்னாவில் நடந்த விழாவில் ரூபாய் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முதல்வர் நிதிஷ்குமாரும் துவங்கி வைத்தனர். விழாவில் நிதிஷ்குமார் பேசுகையில், பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை முறித்து நான் 2 முறை தவறு செய்துவிட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், பாரதிய ஜனதாவை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்றார். விழாவில் மத்திய அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை அமித்ஷா வழங்கினார். நடுத்தர வயது பெண் செக்கை வாங்கிய பிறகு அமித்ஷாவை பார்த்தபடியே நின்றார். கொஞ்சம் திரும்பி நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுமா என அமித்ஷா கேட்டுக்கொண்டார். உடனே நிதிஷ்குமார் அந்த பெண்ணை பத்திரிகையாளர்கள் பக்கம் பார்க்க வைப்பதற்காக கையை பிடித்து இழுத்து திருப்பினார். 3 முறை அந்த பெண்ணின் மேல் கை வைத்து நிதிஷ்குமார் இழுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்காகவே காத்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரை வெளுத்து வாங்கினார். அமித்ஷா பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணை இழுத்து எப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் பாருங்கள். நிதிஷ்குமாரின் செயல் பீகார் மக்களை தலைகுனிய வைத்துவிட்டது. நிதிஷ்குமாருக்கு புத்தி பேதலித்து விட்டது. இதை தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில் பாரதிய ஜனதா இல்லை என தேஜஸ்வி யாதவ் கூறினார். சில நாட்களுக்கு முன் பாட்னாவில் நடந்த அரசு விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்க முதல்வர் நிதிஷ்குமார் சுற்றி சுற்றி பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். பக்கத்தில் நிற்பவரை தொட்டு தொட்டு பேசிக் கொண்டிருந்தார். மேடைக்கு கீழே நின்றவரை பார்த்து வணக்கம் சொல்லி சிரித்தார். தேசிய கீதத்தை இப்படி யாரும் அவமதித்ததில்லை. முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டுமென காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் வலியுறுத்தின. அந்த வீடியோவே இன்னும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் புதிய வீடியோவும் சேர்ந்து நிதிஷ்குமார் இமேஜுக்கு வேட்டு வைத்து வருகிறது. 85,000 கோடி ரூபாய் முதலீடு, கோட்டை விட்ட தமிழகம், அன்புமணி குற்றச்சாட்டு. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கை. சீனாவைச் சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான BYD 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவில் தனது முதலாவது கார் உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்திற்கு இந்த கார் ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டு இருக்கிறது. உலக சந்தையில் மின்சார வாகனங்கள் விற்பனையில் டெஸ்லா நிறுவனத்தை விஞ்சி வரும் BYD கார் ஆலையை தங்கள் மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் போட்டியிட்டன. இதில் தமிழகத்திற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்தன. அதற்கு காரணம் 2019ஆம் ஆண்டிலேயே BYD கார் நிறுவனம் 2,800 கோடி ரூபாய் செலவில் உதிரி பாகங்களை இணைத்து மின்சார வாகனங்களை உருவாக்கும் ஆலையை அமைத்திருந்தது. ஆனாலும் தமிழக அரசால் BYD நிறுவனத்தை தமிழகத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. மின்சார கார்கள் உற்பத்திக்கு சாதகமான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதும் அரசின் அனுமதியை பெறுவது மிகவும் எளிதாக இருப்பதும் தான் BYD கார் நிறுவனம் தெலுங்கானாவுக்கு செல்வதற்கு காரணமாகும். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னைதான் என்று தமிழக அரசு பெருமிதம் அடைந்து வருகிறது. இந்த சூழலில் உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவுக்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலை அளிக்கிறது. ஆந்திராவிடம் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய முதலீடுகளை கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசு இழந்துவிட்டதாக சில நாட்களுக்கு முன்புதான் தகவல்கள் வெளியாகின. அந்த வருத்தம் மறைவதற்கு முன்பாகவே 85,000 கோடி ரூபாய் முதலீடு கை நழுவி தெலுங்கானாவுக்கு சென்றிருக்கிறது. இது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தமிழகத்தின் திறன் குறைந்து வருவதையே காட்டுகிறது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் துவங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழகம் நடப்பாண்டில் பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது.
தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு காரணம். தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன்? தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தமிழகம் எங்கு பின்தங்கியிருக்கிறது? முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தமிழக அரசு ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான தமிழகத்தின் திறனை அரசு அதிகரிக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். ரம்ஜான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம், வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. ரம்ஜான் பண்டிகை உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று மாலை ஷவ்வால் மாதப்பிறை தென்பட்டதாக அரசு தலைமை ஹாஜி சலாஹுதீன் முகமது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் துவங்கியது. கோவையில் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடந்தது. உக்கடம், கரும்புக்கடை, ஆத்துப்பாலம், குனியமுத்தூர், டவுன்ஹால் பகுதிகளில் உள்ள மண்டபங்கள் மற்றும் மசூதிகளில் தொழுகை நடந்தது. இதில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். தொழுகை முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறி கொண்டாடினர். இதேபோல மேட்டுப்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி பகுதிகளிலும் முஸ்லிம்கள் உற்சாகமாக ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். திருப்பூரில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நீதி மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமாநிலையூர் மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உற்றார், உறவினர், நண்பர்களோடு தங்கள் அன்பையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டு பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள திடலில் தௌஹீத் ஜமாத் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேபோல தமுக்கம், மீனாம்பாள்புரம், நெல்பேட்டை, வில்லாபுரம், திருமங்கலம், மேலூர் ஆகிய பகுதிகளிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. தொழுகை முடிந்து முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் ஆற தழுவியும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சிறப்பு தொழுகையின் முடிவில் உலகம் அமைதி பெற வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், பேரிடர்கள் நீங்க வேண்டியும் சிறப்பு துவா செய்தனர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடந்தது. ஈத்கா மைதானத்தில் நடந்த தொழுகையில் புத்தாடை உடுத்தி வந்து முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ராமநாதபுரம் குமரையா கோயில் அருகே திடல் மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. ஈகை திருநாளில் ஏழை எளியவர்களுக்கும் பல்வேறு விதமான உதவிகளை செய்து பெருநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள ஈத்கா மைதான தொழுகை பள்ளியில் 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகை செய்தனர். உலகில் அன்பும் சமாதானமும் மனிதநேயம் தழைத்தோங்கி ஒற்றுமையுடன் வாழவும் சிறப்பு தொழுகை நடத்தினர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். إياك نعبد وإياك نستعين انظرون إلى الإبل كيف خلقت الله أكبر
الله أكبر. சென்னை திருவொற்றியூர் கிறிஸ்தவ பள்ளியில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். 1 மாத காலமாக நோன்பிருந்த முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள குத்பா பள்ளிவாசல், அகமதியா பள்ளிவாசல், மீரா பள்ளிவாசல், சுல்தானியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடந்தது. பணக்கார நாடுகள் செய்யாததை மோடி தலைமையில் இந்தியா செய்தது. திருவனந்தபுரம் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசி தரூர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்தார். இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோதும் பிரதமர் மோடியை அவர் எடுக்கும் முடிவுகளுக்காக அவ்வப்போது பாராட்டி வருகிறார். சில வாரங்களுக்கு முன் அவர் கூறியதாவது: டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு ஒரு சில நாடுகளின் தலைவர்களை வாஷிங்டன் அழைத்து பேசினார். அந்த தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் மோடியும் இடம்பெற்றிருந்தார். இது இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பிரதமர் மோடியின் செல்வாக்கை அது வெளிப்படுத்துகிறது என சசி தரூர் கூறியிருந்தார். மற்றொரு சந்தர்ப்பத்திலும் மோடி அரசை சசி தரூர் பாராட்டினார். அவரது செய்கை காங்கிரசுக்கு அதிர்ச்சியை தந்தது. சொந்த கட்சிக்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் சசி தரூர் மோடி அரசை மீண்டும் பாராட்டியிருக்கிறார். அவர் கூறியதாவது: கொரோனா காலத்தில் பல நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை கொடுத்து உதவியது. பிரதமர் மோடி அரசின் இச்செயலை பாராட்டி சசி தரூர் கூறியதாவது: கொரோனா பரவிய காலகட்டத்தில் தடுப்பூசி உற்பத்தி மையமாக இந்தியா உருவானது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டன. இது உலக நாடுகளில் இந்தியாவின் மதிப்பை கணிசமாக உயர்த்தியது. தொற்று நோயால் உலகமே மிரண்டு போயிருந்த நேரத்தில் இந்தியா தடுப்பூசிகளை கொடுத்து உதவியது. அது எந்த சவாலாக இருந்தாலும் அதை சமாளிக்க இந்தியாவால் முடியும் என்பதை உலகுக்கு காட்டியது. அதன் மூலம் உலகளவில் ஒரு தலைவனாக இந்தியா தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டது. பணக்கார நாடுகள் அந்நாடுகளின் மக்களுக்காக அதிகமான தடுப்பூசிகளை சேமித்து வைக்க விரும்பியது. அதற்கு தான் அந்த நாடுகள் முக்கியத்துவம் கொடுத்தன. மற்ற நாடுகளின் நலனை மறந்தன. பெரும்பாலான தடுப்பூசிகள் பின்னாளில் பயன்படாமல் குப்பைக்கு போனது. அவற்றை ஏழை நாடுகளுக்கு கொடுத்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும். பணக்கார நாடுகள் செய்யாமல் விட்டதை இந்தியா செய்து உலகளவில் ஒரு தலைவனாக நிலைநிறுத்திக் கொண்டது. இந்தியாவின் தடுப்பூசி ராஜதந்திரம் அதன் வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெற்றது. மனிதாபிமான உதவிகளுக்கு இந்தியா முன்னுரிமை தரும் என்ற கருத்தை வளரும் நாடுகளில் அது பதிய வைத்தது. பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கியதன் மூலம் கருணை மிக்க நம்பகமான நாடு என்ற இமேஜ் இந்தியாவுக்கு கிடைத்தது என சசி தரூர் கூறினார். நீலகிரியில் ஜூன் 5 வரை படப்பிடிப்பு நடத்த தடை. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இதை அனுபவிப்பதற்காக உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, பழ கண்காட்சி உட்பட பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் நாளை முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. அதன்படி தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட 7 இடங்களில் படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களை கைவிட்டால் காசாவை விட்டு வெளியேறலாம். மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையிலான போர் ஓராண்டை கடந்தும் நீடித்தது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுத்தார். போர் நிறுத்தத்துக்கான கெடு நிறைவடைந்ததால் இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் மீண்டும் தாக்குதலை துவங்கியுள்ளது. இருதரப்புக்கும் இடையே போரை நிறுத்த அமெரிக்கா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் பேச்சு நடத்தி வருகின்றன. சமீபத்தில் நடந்த பேச்சில் அடுத்த கட்ட போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக 5 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு ஒப்புக்கொண்டது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தலைமையில் அந்நாட்டின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது.
அப்போது கூட்டத்தில் அவர் பேசியதாவது: இஸ்ரேல் ராணுவத்தின் அழுத்தத்தால் ஹமாஸ் பயங்கரவாத குழு தலைவர்களிடையே விரிசல் உருவாகியுள்ளது. அவர்களில் பலர் காசாவை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளனர். எனினும் ஆயுதங்களை கைவிட்டு வந்தால் காசாவை விட்டு வெளியேற அனுமதிப்போம். காசா பகுதியை மேம்படுத்தும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக இங்கு உரிய பாதுகாப்பு அளிப்போம். இதுதான் எங்கள் திட்டம். இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. இது தொடர்பாக விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நெதன்யாகு பேசியுள்ளார். புதிய உச்சத்தில் தங்கம் விலை, அதிர்ச்சியில் நகை பிரியர்கள். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நகை பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 26ஆம் தேதி சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 66,880 ரூபாய்க்கு தங்கம் விற்கப்பட்டது. நேற்று விடுமுறை நாள் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 67,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 8,425 ரூபாயாக இருந்தது. தங்கம் ஒரு சவரன் 67,000 தாண்டியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 113 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.